Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்றைக்கி டேட்டு 5/5/2025. இந்த வீடியோவை நைட்டு ஒரு 10 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ நேற்று நடந்து முடிந்த 4/5/2025 சண்டே நடந்து முடிஞ்ச நீட் யூஜி 2025 எக்ஸாமை எத்தனை பேர் எழுதுனாங்க, இது கடந்த ஆண்டுகளில் இருந்த எண்ணிக்கையை விட எவ்வளவு அதிகமாக இருக்குதா இல்லை குறைவாக இருக்குதா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இது வரைக்கும் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்கும், இந்த மாதிரியான அப்டேட்ஸ் வீடியோஸ் போடுறதுக்கு என்கரேஜிங்காக இருக்கும். மேற்கொண்டு SAP வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். கவுன்சிலிங் ப்ராசஸுடைய கடைசி நாள் கவுன்சிலிங்கெலாம் முடித்து அட்மிஷன் முடிச்சுட்டு உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற மார்ச் 2026 வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக உங்களுக்கு பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது கடந்த ஆண்டுகளில் எத்தனை லட்சம் பேர் அப்ளை பண்ணாங்க, எத்தனை பேர் நீட் எக்ஸாமில் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத 2021 பார்த்துடலாம். 2021 நீட் எக்ஸாமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணவங்க 16.1 லட்சம் 16.1 lakhs, ப்ரெசண்ட் ஆனவங்க 15.4 lakhs. அப்போது ஆவரேஜ் பர்சன்டேஜ் எவ்வளவு, அதாவது அப்ளை பண்ணவங்க எத்தனை பேர், வந்தவங்க எத்தனை பேர், ப்ரெசண்ட் ஆனவங்க எத்தனை பேர் அப்படின்ற அந்த வருகை பதிவுக்கான சதவீதம் 95.6% இருந்துச்சு. அதே போல் 2022 எடுத்துக்கிட்டிங்கன்னா 2022 உங்களுக்கு பதிவு 18.7%, ரெஜிஸ்டர் பண்ணவங்க நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணவங்க 18.7 lakhs, ப்ரெசண்ட் ஆனவங்க 17.6 lakhs. ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட அப்ளை பண்ணதை விட ஒரு 1 லட்சம் பேர் குறைவாக தான் நீட் எக்ஸாமுக்கு வர்றாங்க. அப்போது 2022 அட்டனன்ஸினுடைய சதவீதம் பர்சன்டேஜ் எவ்வளவுனா 94.3%. 2023 எடுத்துக்கிட்டிங்கன்னா 2023 ரெஜிஸ்டர் பண்ணவங்க 20.9 லட்சம் பேர், ப்ரெசண்ட் ஆனவங்க 20.4 லட்சம் பேர். இதில் அந்த ப்ரெசண்ட் ஆனவங்க சதவீதம் எவ்வளோன்னா 97.7 லட்சம் பேர். 2023 வெறும் 50,000 பேர் தான் என்ன பண்ணல, ரெஜிஸ்டர் பண்ணவங்கள வராமல் இருந்தாங்க. அப்போது 2023 தான் உங்களுக்கு 50,000 பேர் ஆப்சண்ட் ஆகியிருக்காங்க. 2024 பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணவங்க 24.1 லட்சம் பேர், ப்ரெசண்ட் ஆனவங்க 23.3 லட்சம் பேர். கிட்டத்தட்ட ஒரு 90,000 பேர்த்துக்கும் 90,000 பேர் 2024 ஆப்சண்ட் ஆகியிருக்காங்க. அப்போது வருகை பதிவினுடைய சதவீதம் 98%. ஓகேங்களா? இப்போது நேற்று நடந்து முடிந்த நீட் எக்ஸாமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணவங்க 22.8 லட்சம் பேர். அதில் ப்ரெசண்ட் ஆனவங்க 20.8 லட்சம் பேர். அப்போ கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் நேற்றைய எக்ஸாமுக்கு வருகை புரியவில்லை, அதாவது ஆப்சண்ட் ஆகியிருக்காங்க. அப்போது 2025 வருகை பதிவினுடைய சதவீதம் எவ்வளவுனா 91.4%. அப்போது இந்த 5 ஆண்டுகளில், கடந்த 5 ஆண்டுகளில் 2025 வருகை பதிவு தான் மிக மிக குறைவாக இருக்குது. கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு வரவில்லை அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்குது. இது NTA ரிசல்ட் டிக்ளேர் பண்ணும்போது அந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுக்குற நம்பர் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். இப்போதைக்கு இந்த தகவலில் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் ப்ரெசண்ட் ஆகியிருக்கிறாங்க அப்படிங்கிற டேட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதே போல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா
எல்லா அப்டேட்டும் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோடு மீட் பண்ணுறேன்.